வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்து வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். எங்களுக்கு இங்கே வந்து தமிழ் மேல் பற்று வருது. நீங்கள் வேறு மாநிலத்தை போய் தமிழ்நாட்டை எப்படி தமிழர்களை எப்படி கொச்சப்படுத்துறீங்க? இப்போ நடந்து முடிந்த பீகார் தேர்தல் என்ன சொன்னாருங்க? பீகாரிகளை தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் கொடுமைப்படுத்துகிறது. என்ன அர்த்தம்? நீங்க பீகார் தேர்தலில் 7500 கோடி ரூபா 2 நாளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களே, ஏது இந்த காசு? உலக வங்கியிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா கடை வாங்குறீங்க. கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாயை பீகாருக்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க பெர்மிஷனும் 1000 கோடி ரூபா தான் கேட்குறோம். அதை நேற்று ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு. மதுரை எய்ம்ஸோட ஆரம்பிக்கப்பட்ட பல எய்ம்ஸ் வந்து இன்னைக்கு பயன்பாட்டுக்கே வந்து அட்மிஷனே போட்டாங்க. இங்கே நீங்கள் வளர்ச்சியை செய்யுங்க, மக்கள் திட்டங்களை செய்யுங்க, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போட போகிறாங்க. இந்த வட இந்திய அரசியலை இங்கே கொண்டு வந்து அந்த கம்பி கட்டுற கதை இங்கே செஞ்சால் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப காலம் கழித்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறாரு. தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடுக்கு வந்து இந்த வருகையை பண்ணியிருக்கிறாரு. பீகார் தேர்தலினுடைய அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது அப்படின்னு பேச்ச தொடங்கியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பீகார் மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க போகிறோம். எஸ்ஏஆரில் நாங்கள் ஏதாவது பண்ணி தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லாட்டி தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் எஸ்ஏஆர் வேக வேகமாக பண்ணணும்? என்ன அவசரம் இருக்குது? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் எஸ்ஏஆர் நடத்திருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஏன் கொண்டு வந்து சேர்க்குறீங்க? இந்த எஸ்ஏஆர்லேயே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. எஸ்ஏஆரில் கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்ம்லேயே 13வது ஆவணமாக பீகாரில் நீங்கள் எஸ்ஏஆரில் 2025 எஸ்ஏஆர் பீகார் எஸ்ஏஆரில் இருந்தீங்கன்னா அதே ஒரு ஆவணமாக தாக்கல் பண்ணலாங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எலிமினேஷன் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்து வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். அப்போ நீங்கள் பீகாரில் நடந்த அதே மாதிரியான ஒரு வேலையை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நிறையா பேசினார். நான் வந்து தமிழ் கற்றுக்கலையே அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேயே இங்கே இருந்து நான் தமிழ் கற்றுருப்பேனே. அப்புறம் வந்துட்டு ஒரு முறை பாண்டியன் அவருடைய பேச்சை வந்து எனக்கு ஹிந்தியில் மாற்றி கொடுங்க அப்படின்னு நான் வந்து போய் திரும்ப கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசியிருந்தார். இன்றைக்கி அந்த மேடைகளில் இருந்த விவசாய சங்கங்கள் பலரும் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து இதே மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர்கள். 3 வேளாண் சட்டங்களை எடுத்து தொடர்ந்து போராட்டம். அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 750 பேர், ஒருத்தவங்க 2 பேர் இல்லை. 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு 750 பேர் இறந்து போனார்கள். அந்த 750 பேர் உயிர் வருமா? மிகப்பெரிய தொடர் போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் அந்த வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வாபஸ் வாங்கி அந்த உயிர் போயிருக்காது. அந்த 750 உயிர் திரும்பி வருமா? சரி, தமிழ் எங்களுக்கு இங்கே வந்து தமிழ் மேல் பற்று வருது. நீங்கள் வேறு மாநிலத்தை போய் தமிழ்நாட்டை எப்படி தமிழர்களை எப்படி கொச்சப்படுத்துறீங்க? ஒரிசாவில் என்ன பண்ணீங்க? ஒரிசாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கையில் தான் தமிழ்நாட்டினுடைய தமிழர் வந்து ஒரிசாவை ஆளுவதா? பூரி ஜெகநாதனுடைய கருவூலத்தின் சாவி ஒரு தமிழர்கிட்ட இருக்கிறதா அப்படின்னு தமிழ்நாட்டை போய் அங்கே போய் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பற்றி பேசுகிறது. இப்போ நடந்து முடிந்த பீகார் தேர்தல் என்ன சொன்னாருங்க? திமுகவினர் வந்து வடமாநில தொழிலாளர்கள் பீகாரிகளை தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் கொடுமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் இங்கே வந்து அந்த பேசிய வாய் அடங்கிறதுக்குள்ளே இங்கே வந்து எனக்கு தமிழ் தெரியலையே, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேனே, முருக கடவுளுக்கு வந்து தேனும் திணைமாவும் வைப்பாங்களே அப்படின்றது நிறையா பேசுகிறார். தேனும் திணைமாவும் நம்ம எப்போ ரொம்ப நாளாக சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆட்டு ரத்தமும் மரிபலியும் முருகனுக்கு கொடுத்ததா வந்து வரலாறு. கருப்பசாமிக்கு இப்போ பலிகடை அது முருகனுக்கே கொடுத்துருக்குறாங்க. நிறைய வரலாறு இருக்குது. அதெல்லாம் சொல்லாமல் டேரெக்டாக தேனும் திணைமாவுக்கு மட்டும் போயிட்டார். அதுக்குள்ளே ஒரு அரசியல் வச்சுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஒரு முக்கியமான திட்டங்கள் நேற்று வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். இந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க. ஒரு ஆய்வு செஞ்சு கலாய்வு செஞ்சு அதுக்குண்டான எல்லாம் எஸ்டிமேட்லாம் போட்டு நீங்கள் பெர்மிஷனுக்காக, ஏன்னா ரயில்வே துறைங்கிறது நீங்கள் மத்திய அரசு கையில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி மதுரையும் கோயம்புத்தூரும் மெட்ரோ ரயிலில் இணைக்க போகிறோம். ஏன்னா 2 பெரிய சிட்டி, இது வந்து தொழில் நகரமாக இருக்குது, அது ஒரு பெரிய நகரமாக இருக்குது. 2 நகரத்தையும் இணைக்கிற பொழுது தென் தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான ஒரு ப்ரொப்போசலை மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க. மத்திய அரசு அதை நேற்று நிராகரிச்சிருக்கு. இதில் என்ன கூடுதல் தகவல்னா,
அதில் 50% தமிழ்நாடு அரசினுடைய மானியம். ஓகே. இப்போ குறைந்தபட்சம் அது 1500 to 2000 கோடி ரூபா தான்றாங்க. 1700, சரி 2000 கோடி ரூபான்னு வச்சுங்க. 2000 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்ட். மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து வெறும் 2000 கோடி ரூபா. நீங்கள் பீகார் தேர்தலில் 7500 கோடி ரூபா 2 நாளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களே, ஏது இந்த காசு? உலக வங்கியிலேருந்து பணம் வாங்குறீங்க. எவ்வளோ வாங்குறீங்க? கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க. உலக வங்கி 10,000 கோடி ரூபா கடன் கொடுக்குது. எது கொடுக்குது? இந்தியாவில் கல்வி, வேலைவாய்ப்பு, அடிப்படை கட்டமைப்புகள், குழந்தைகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள், இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக உலக வங்கியில் வாங்கப்பட்ட கடன் 10,000 கோடி ரூபா. அந்த 10,000 கோடி ரூபாயில் 7,500 கோடி ரூபாயை 75,000 பேருக்கு, 75,000 பெண்களுக்கு பீகாரில் தொழில் தொடங்குவதற்காக, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக அப்படின்னு தலைக்கு 10,000 கொடுத்தீங்க. ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாங்கன்னா அம்மா, பொண்ணு, பேத்தி இருந்தால் 30,000 ரூபா. தேர்தல் தேதி அறிவித்து தேர்தல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாயை பீகாருக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபா. அதில் 1000 கோடி ரூபா தமிழ்நாட்டு அரசினுடைய பங்கு. நீங்கள் பெர்மிஷனும் 1000 கோடி ரூபா தான் கேட்குறோம். அதை நேற்று ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறது? தமிழ் தெரியலையே, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு இங்கே வந்து உருட்டுறது. வேறு மாநிலம் போய் தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றி தப்பாக பேசுது. இது தொடர்ச்சியாக வாடிக்கையாக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது. மதுரை எய்ம்ஸோடு ஆரம்பிக்கப்பட்ட பல எய்ம்ஸ் வந்து இன்றைக்கி பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. அட்மிஷனே போட்டாங்க. மருத்துவக் கல்லூரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அந்த ஒத்த செங்கலோடு தான் நிற்கிது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்குங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ அரசு மத்திய அரசால் இயக்கப்படுகிறக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஒரே ஒரு தமிழாசிரியர் கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் டெம்பரவரியாக போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தமிழுக்கு செய்த சாதனைகள். ஆனால் இங்கே வந்து என்ன செய்யுது? நாங்கள் வந்து தேர்தல் வந்துருச்சு, காற்று அடிக்குது, பீகார் காற்று இங்கே அடிக்குது. பீகார் காற்று இங்கே அடிக்கலை. பீகார் ஆட்களை இங்கே இறக்குறதுக்கு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. பீகாரிகளை தமிழ்நாட்டில் வாக்காளர் ஆக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வச்சுருக்கீங்க. அதுதான் பீகார் காட்டுறோம். பீகார் காட்டுறது தான். இங்கே எடுத்து பாருங்கள், நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபார்மில் 13ஆவதாக அவங்க இதை கேட்குறாங்க. நீங்கள் வந்து பீகாரில் நீங்கள் எஸ்ஆர் 2025 பீகார் எஸ்ஆரில் இருந்தால் எப்படி ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் மாதிரியோ, ஒரு ரேஷன் கார்டு மாதிரியோ, ஒரு ஆதார் கார்டு மாதிரியோ அது ஒரு ஆவணமாக காமிச்சு நீங்கள் ஓட்டு போடலாம். இப்போ உதாரணத்துக்கு போன மாதம் அவர் பீகாரில் ஓட்டு போட்டிருக்காரு. அடுத்த மாதம் அவர் வந்து அடுத்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் அந்த ஓட்டர் ஐடியை காமிச்சு வந்து ஓட்டு போட்டுக்கலாம். அப்போ இதோடைய நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் யார் வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்க. அதனுடைய முன்னோட்டமாக தான் இது இருக்குது. பீகாரில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் காமிச்சு தமிழ்நாட்டில் ஓட்டு. பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது? வாக்களிக்கக்கூடிய அந்த ஆவணமாக இது எப்படி எடுபடும், எப்படி செல்லும்? இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இங்கே ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த எஸ்ஐஆரை செய்கிறாங்கிறதுல நமக்கு தெளிவாக தெரியுது. சார், 18,000 கோடி ரூபாய் வந்து 9,000 கோடி விவசாயிகளுக்கு வந்து வழங்கி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 21 லட்சம் விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 2% தானே போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்களே கேள்வியும் சொல்லிட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அந்த 2% தான், 2% தான் இருக்குது. இது இவங்க வாயிலே தான் வடை சுடுவாங்க எப்பயுமே. இது வந்து சொல்கிறது எல்லாமே அதை ஒன்று செஞ்சோம், இதை செஞ்சோம்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் இந்த கணக்கெலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டில் பார்த்தா 2% தான் நாங்கள் வருது அப்படின்னு கேட்குறோம். வட இந்தியாவில் கேட்க மாட்டோம். ஆகா 10,000 கோடினா பெரிய அமௌண்ட்டு போயிடும். தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இப்போ இதை திரும்ப திரும்ப வட இந்திய அரசியல் தான் இங்கே பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வளர்ச்சியை செய்யுங்க, மக்கள் திட்டங்களை செய்யுங்க, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இந்த வட இந்திய அரசியலை இங்கே கொண்டு வந்து அந்த கம்பி கட்டுற கதை இங்கே செஞ்சால் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால பயிர்கள் வீணாக பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு செலவினங்களும் ஏற்படுது. அதனால செயற்கை உரங்களை விடுறதை பற்றி மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரும் ரொம்ப நாளாக சொல்கிற விஷயந்தான். மற்றவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, பதவியில் இருக்கீங்க. அப்போ இயற்கை உரங்களுக்கு நீங்கள் மானியம் கொடுங்க, அதை ஊக்குவிக்கிறதுக்கு மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யுங்க. வெறும் பேச்சில் மட்டும் என்ன பண்ண முடியும்? நம்மாழ்வார் போன்றவர்களுடைய திட்டங்களை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேருங்க. அதனால சரியான வழிமுறையாக இருக்குது. வெறும் பேச்சில் சொல்லி என்ன ஆயிட முடியும்? எல்லாரும் சொல்கிறோம் இயற்கை விவசாயத்திற்கு, இயற்கை உரங்களுக்கு மாறணுங்கிறது எல்லாருடைய ஆசை தான். அதுக்கு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு மட்டும்தான் பிஆர் பாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இல்லை, அதுக்கு சாமானியன் பேசுகிறதுக்கும் ஒரு அரசாங்கம் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? இயற்கை உரங்களுக்கும் இயற்கை விவசாயத்திற்கும் நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் செஞ்சுருக்கீங்க? அதுக்கு ஏதாவது நான் செஞ்சுருக்கேன்னு நீங்கள் ஏதாவது பட்டியலிட்டால் கூட சரி பரவாயில்லப்பா, ஏதாவது செஞ்சுருக்கீங்க. எல்லாருடைய ஆசையும் தான். ஒருவேளை வந்ததுக்கு பிறகாவது செய்கிறாங்களாங்கிறது பார்ப்போம்.
அதாவது பயிர் வேளாண்மையில் இருந்து ஊடுபயிர் வேளாண்மைக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் நான் வந்து ஊடுபயிர் வேளாண்மைங்கிறது வந்து ரொம்ப நாளாக தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விவசாய முறைகளில் அது ஒன்று. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். அது அவர் இங்கே புதுசாக சொல்கிறார் வந்து புதுசாக அதில் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் பல வருஷமாக ஊடுபயிர் விவசாயம் ஊடுபயிர் வேளாண்மைங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. சொட்டு நீர் பாசனம் நிறையா விஷயமாக தமிழ்நாட்டில் பல விஷயங்களுக்கு அது விவசாயத்தில் தமிழ்நாடு முன்னோடியாக தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு சொல்லுவாங்க, அந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறோம். எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி அப்படிம்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கட்டமைப்புகளே கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு சாதாரண ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய கிராமம் இருந்தால் கூட அது குடிநீர் வசதி, கரண்ட் வசதி, சாலை வசதி, அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்னு இந்த அடிப்படை கட்டமைப்பை கடந்த 30 வருஷமாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், 30 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இவங்க இப்போ தான் வந்து அதை ஒரு திட்டமாகவே சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம், எல்லா கிராமங்களுக்கும் குழாயில் தண்ணி கொடுக்க போகிறோம். நமக்கு புதுசாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு கூட இன்றைக்கி பைப் லைனில் தண்ணி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து புதுசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது 200 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் ஊடுபயிர் வேளாண்மைங்கிறது தமிழ்நாட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை விவசாயத்தில் பல வருஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நீங்கள் புதுசாக சொல்கிறப்ப தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது நாங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் ரொம்ப நாளாக. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால தான் ஜல்லிக்கட்டு உரிமையை பெற்றோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைவு கூறிட்டு இருக்கிறோம். ஆனால் பிஆர் பாண்டியன் அவர்கள் பேசும்பொழுது உச்சநீதிமன்றம் சென்று ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பு அனுமதியை வாங்கி தந்தவரே பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு பிஆர் பாண்டியன் அவர்கள் ரொம்ப நாளாக இந்த உருட்டையை ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் போராட்டம் தன்னிச்சையான ஜாதி மதங்களை தாண்டி ஒரு பெரும் போராட்டம் வந்து இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து நடத்திய தொடர் போராட்டம்ங்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டம். அது இந்தியாவை பெரிய அளவில் திரும்பி பார்க்க வச்ச ஒரு போராட்டம். அப்போ பல அமைப்புகள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் பல வழக்குகளை போட்டு போராடி அதுக்கு வந்து ஒரு வழி இல்லாமல் அதை வந்து விலக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அரசாங்கம் தான் அதுக்கு முட்டுக்கட்டியாக இருந்துச்சுங்கிறது பிஆர் பாண்டியன் போன்றவருக்கு ஏன் தெரியாமல் போச்சுங்கிறது தெரியும். அது நம்ம காவிரி பிரச்சனைக்கும் தீர்வு கண்டதும் அதுவும் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தை அணுகிறக்கூடிய அந்த மாதிரி ஜெயலலிதா தான் பெரிய அளவில் வழக்கு போட்டாங்க. பல அமைப்புகள் வழக்கு போட்டு அது பெரிய போராட்டத்துக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி தான் வந்துச்சு. இது எல்லாமே நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை இவர் வந்து பிஆர் பாண்டியன் போன்ற ஒரு மூத்த விவசாய சங்க தலைவர் ஏன் இப்படி பேசுகிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுதெல்லாம் கருப்பு கொடியை காமிச்சு கோபேக் மோடி போராட்டம்லாம் நடத்துவீங்க. இப்போல்லாம் வந்துட்டு அதை எங்கேயுமே பார்க்க முடியலையே, எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய அளவில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அப்புறம் வந்து நிறைய இயக்கங்கள், பொதுவுடைமை இயக்கங்கள், அந்த மாதிரி பெரியார் இயக்கங்கள்லாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க வந்து அந்த கோயம்புத்தூர் மதுரை ப்ராஜெக்டை ஏன் கேன்சல் பண்ணீங்க அப்படிங்கிற பல இதை வந்து பண்ணியிருக்காங்க. சமயத்தில் ரயில்வே திட்டங்களில் கூட பெருசாக நிதி ஒதுக்கலை தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் கூட தொடர்ந்து சு வெங்கடேசன் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி வலியுறுத்தி நீங்கள் பெரிய அளவில் இன்றைக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. கோபேக் மோடி ஹேஷ்டேக் கூட இன்றைக்கி பெரிய அளவில் ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.